ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். திருப்பாவை பாசுரம் 19. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துழில் எழ ஒட்டாய்காண் எத்தனை ஏலும் பிரிவாற்றக் கில்லாயால் தத்துவம் அன்று. இப்போ நம்ம அனுபவிக்க போகிறது 19வது பாசுரம். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில்வில் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படிங்கிற அந்த பாசுரம் தான். அதாவது சென்ற பாசுரத்தில் என்ன சொன்னா, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்னு சொல்றான். தாயார் நன்னா அப்படியே தன்னோட செந்தாமரை கைகளால அப்படியே நன்னா வளையல்கள் போட்டு இருக்கலாம். அந்த வளையலோட ஒலி கிளுகிளுன்னு அந்த வளையலோட சத்தம் கேட்கறது எப்படி இருக்கும்னாக்க, அந்த சத்தம் தான் அப்படியே ஸ்ரீ சுக்திகளை தாயாரை குறிச்சு இருக்கிறது தான் ஸ்ரீ சுக்தம். அது அப்படியே நம்ம மனசுல ஒலிக்குமா. அந்த அர்த்தம் பொருள்பட தான் இவ நீ கதவு தர அப்படின்றான். சரி, இவ்வளோ சொல்லியும் இன்னும் கதவு திறக்கிற மாதிரியே தெரியலையே. கிருஷ்ணனும் வர மாதிரி இல்லை, தாயாரும் இந்த நப்பின்னையும் திறக்க மாட்டேங்கிறாளே. இவ 2 பேருமே சேர்த்தியில இருக்காளா, அவ 2 பேரும் சேர்ந்தே தூங்கிட்டு இருக்காளா, இவாளை நம்ம எப்படி எழுப்புறது அப்படின்னு அவ மேற்கொண்டு இவ சிந்திச்சுட்டு இருக்கா அந்த தொழில்கள்லாம். அப்ப சொல்றா குத்து விளக்கெரிய அப்படிங்கிறா. முதல்ல என்ன சொல்றா, அம்மா நப்பின்னை தாயாரே, நீயோ குலவிளக்கு, இந்த கண்ணனும் அவன் மணி விளக்கு, நீங்க 2 பேரே 2 விளக்கா இருக்கச்சே தனியா எதுக்கு உள்ளுக்குள்ள வேற ஒரு குத்து விளக்கு எரியுது? இவாளுக்கு எப்படி தெரியும்னா, சாளரத்து வழியா சென்ற பாசுரத்துல பார்த்தோம் இல்லையா, சாளரத்து வழியா பார்க்கச்சவே தெரியுது அந்த உள்ளுக்குள்ள நன்னா குத்து விளக்கு வேற வச்சுருக்கா. அந்த பார்த்ததுலயே அவ நன்னா எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டா. எப்படிப்பட்ட விளக்கு, அப்புறம் எந்த மாதிரி மெத்தையெல்லாம் இருக்குன்றதெல்லாம் நன்னா பார்த்துட்டா. அதனாலதான் இப்ப சொல்றா, ஏற்கனவே 2 விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கே, அப்படி இருந்துச்சு தனியா எதுக்குமா குத்து விளக்கு வேற எரியுது? அதுக்கப்புறம் நீ படுத்துட்டு இருக்கிற அந்த கட்டில் எப்படி இருக்குன்னா கோட்டுக்கால்லாம். கோட்டுக்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த கண்ணன் இந்த குவாலய பீடம் அப்படிங்கிற ஒரு யானையை கண்ணன் வதம் பண்ணான். அந்த குவாலய பீடம் கம்சனால் ஏவப்பட்ட யானை, கிருஷ்ணனை கொல்வதற்காக பிரத்யேகமா அவனால அனுப்பப்பட்ட யானை. அந்த யானையோட தந்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அப்படி ஸ்ட்ராங்கா அப்படி நல்லா பலம் பொருந்தியதா இருக்குமா. அந்த மாதிரி மதம் கொண்ட பலம் கொண்ட யானைகளோட தந்தத்தினால செய்யப்பட்ட கட்டில் கால்கள். அது அப்படியே தந்தங்களே அப்படியே கால்களா நின்று இந்த கட்டில தாங்கிறதுனாக்க அப்ப எவ்வளவு விசேஷமான கட்டிலா இருக்கும். அதான் கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படிங்கிறா. அதாவது இந்த அப்படின்னா அர்த்தம், நல்லா அப்படியே மெத்துன்னு இருக்கிற அப்படியே பஞ்செல்லாம் போட்டு ரொப்பின் அப்படியே அந்த மாதிரி ஒரு மெத்தையில சயனம் பண்றாளா. பஞ்ச சயனம்னா இந்த நல்ல பஞ்சு மெத்தையில சயனம் பண்றாளா அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்க கூடாது. இல்ல பஞ்ச சயனம்னா 5 சயனம், அப்படியே தூங்கி தூங்கி எழுந்துக்கிறா, தூங்கி தூங்கி எழுந்துக்கிறா, பர துக்கத்துல எழுந்துக்கிறா, 5 வாட்டி தூங்கி எழுந்துக்கிறாளா, அப்படியும் அர்த்தம் கிடையாது. பஞ்ச சயனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, 5 விதமான பொருட்களை கொண்டு அதனோட 5 தன்மைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சயனம், ஒரு படுக்கை அப்படின்னு அர்த்தம். அந்த 5 பொருட்கள் என்னன்னாக்க, மலர், தளிர், பட்டு, பஞ்சு, கம்பளி. இந்த 5 பொருட்கள், இந்த 5 பொருட்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த மெத்தை எப்படிப்பட்டதா இருக்கும், அது என்னென்ன தன்மை கொண்டதா இருக்கும்னாக்க, குளிர்ச்சி, பரிமளம், நல்ல வாசனையா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு. அப்புறம் அந்த பஞ்சு மெத்தையில படுத்துட்டா நல்ல வெண்மையாகவும் இருக்கும், வெண்மையாகவும் இருக்கும். அதனால வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, அழகு, பரிமளம், இந்த 5 குணமும் இருக்கும் இந்த 5 பொருட்களை வச்சு செய்யறதுனால. அப்படிப்பட்ட ஒரு சொகுசான அந்த மெத்தையில படுத்து உறங்குறியமா நப்பின்னை கண்ணபிரானே, நீங்க 2 பேரும் அதனால எழுந்துக்கணும் அப்படின்ற பொருள்படதான் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல், நல்ல நறுமணம் மிக்க பூக்கள் அப்படியே கொத்து கொத்தா உன் தலையில இருக்கே, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். அதாவது இப்ப பார்த்தா எப்படி இருக்கு கண்ணபிர, இவ நப்பின்னை, இவாளுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது நம்ம எழுப்பியிருக்கோம் என்னன்னா, தாயாராச்சு நம்மளோட அந்த குரலை கூப்பாடை கேட்டு வராம இருக்க மாட்டா, நப்பின்னை ஓடி கதவு திறக்கிறதுக்கு தான் எழுந்திருப்பா.
ஆனா கண்ணன் படுத்துண்டவாறே அவளுக்கு ஜாட காமிச்சிருக்கான். நீ போகாத போகாத அப்படின்னு தன் கண்ணாலே இப்படி ஜாட காமிச்சிருப்பான். அதனால தாயார் என்ன பண்ணுவா, இப்படி திரும்பி பார்த்தோடனே கண்ணனோட கண்ணை பார்த்துட்டா. கண்ணால தானே ஜாட காமிச்சான், போய் திறக்காதேன்னு. கண்ணை பார்த்தோடனே தாயார் அப்படியே மயங்கி போயிட்டான். அப்படியே மயங்கி போய் கண்ணனோட திருவடியிலே போய் அந்த மெத்தையிலே போய் தானும் போய் படுத்துட்டான். அதனால என்ன ஆச்சு, இவளால கதவு திறக்க முடியல. இந்த கண்ணனாவது எழுந்து வரலாம்ல, அவனும் எழுந்து வரல. அவனும் என்ன பண்ணிட்டான், எங்க விட்டா தாயார் திருப்பி எழுந்து போயிடுவாளோ அப்படிங்கிறதுனால என்ன பண்றான், தாயார் மேலேயே தாயாரோட கொங்கை மேலே தாயாரோட திருமார்பு மேலே கண்ணனும் படுத்துட்டான். அதனால நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படிங்கிறவ குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். இப்போ கண்ணா, நீ எழுந்துக்கிற மனநிலைமையிலும் இல்லை. இப்போ நப்பின்னை பிராட்டி முதல்கே அவ எழுந்துக்க போறது இல்லை. அதனால நீ என்ன பண்ண, நீ வெளியில கதவு திறக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீ உள்ள இருந்துட்டே எங்களோட கோரிக்கையை கேட்டுட்டு பதில் சொல்ல. நீ உள்ள இருந்தது வாய் திறந்து நீ பேசக்கூடாதா கண்ணா? உன்னை பார்க்கணும் தானே நாங்கள் இவ்வளோ தூரம் நோன்பு நோட்டுன்னு உன்னை கோசுக்கும் தானே இவ்வளோ தூரம் வரோம். நீ எங்கள் மேலே இறக்கம் காமிச்சு நீ கொஞ்சம் பேசு கண்ணா, வாய் திறந்து பேசு அப்படின்னு இந்த தோழிகள்லாம் கண்ணன் கிட்ட மன்றாடுறான். இப்போ இதில் என்ன தெரியுது, நப்பின்னை ஏன் அப்படியே கண்ணனோட கண்ணழகில் அப்படியே மயங்கி போய் அப்படியே படுத்துட்டானாக்க, அதாவது பெருமாள் உன்னத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்தில் சொல்றது அப்படின்னாக்க, பெருமாள் சொன்னதுதான் சாஸ்திரமா வெளியில வந்திருக்கு. இன்னது செய்யாதேன்னு சொல்றச்சு நம்ம ஜீவாத்மாக்கெல்லாம் அது கேட்டுட்டு நம்ம அதுபடி நடக்கணும். அதே தான் இங்க நப்பின்னை முதல்ல அப்படி பண்ணி காமிச்சிருக்கான். இது அதே மாதிரி கண்ணனும் என்ன பண்றான், பாதுகாப்பு தரான். அதனால நான் இந்த ஜீவாத்மாக்கள் என் பேச்சை கேட்டிருக்குன்னா அவளை பாதுகாக்க வேண்டியது என் கடமை அப்படின்றது கண்ணனும் இந்த இடத்துல மறைமுகமா நமக்கு காட்டி கொடுத்துருக்கான். இப்போ இவ என்ன பண்றா, என்ன இருந்தாலும் திருப்பி தாயார் நப்பின்னை கூப்பிடுறா. நப்பின்னை நீயே கதவு தர, கண்ணன் வரமாட்டேங்கிறான், நீ கதவு தரன்ற மாதிரி சொல்றா. வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமரங்கை நப்பின்னை நங்காய் அப்படின்னு கொண்டாடப்படுறா நப்பின்னைய. நப்பின்னை தேவிட்ட வாழலாம் கெஞ்சுறா, நாங்க நோம்பு நோத்து வந்தது கண்ணனை அடையிறதுக்கோசரம் தான். ஆனா நீ என்ன பண்ற நப்பின்னை, நீ பண்றது உனக்கே தெரியுதா? எல்லாருக்கும் பரம புருஷன் இந்த ஸ்ரீமன் நாராயணன், அவன் ஒருத்தந்தான் புருஷோத்தமன். நம்ம ஜீவாத்மா எல்லாருமே அவனுக்கு பத்தினிகள். அதனால எங்களுக்கும் அவன் தானே எங்களுக்கும் மணாளன். ஆனா நீ என்ன பண்ற, உனக்கு மட்டுமே அவன் சொந்தம்னு சொல்லிட்டு உன் மணாளனை நீ யாருக்குமே நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, அவனை எங்க கண்ணையும் காட்ட மாட்டேங்கிற, அவனை அனுப்பவும் மாட்டேங்கிற, அவன்கிட்ட பேசுறதுக்கும் நீ விட மாட்டேங்கிற. இப்படி நீ பண்றியம்மா, இது நியாயமா, இது தர்மமா, இது ஒரு தத்துவமாகுமா அப்படின்ற மாதிரி அவள்னா ரொம்ப கெஞ்சுறா அப்படியே நப்பின்னை கிட்டக்க. உனக்கு மட்டுமே சொந்தம்னு வச்சுட்டு இருக்கேம்மா, எங்களுக்கும் அந்த கண்ணனை அவனோட அனுகிரகத்தை எங்க பாலும் கொஞ்சம் திருப்பி விடு அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறான். தாயார்கிட்ட புருஷாகாரம் பண்ணணும்னு இவாள்லாம் அப்படி மன்றாடுறதா இந்த பாசனம் அப்படி நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதாவது இந்த பாசுரத்துல பார்த்தாக்க முதல் 4 வரி இந்த பாசுரத்துல என்ன நமக்கு தெரியறதுனாக்க, கண்ணன் தாயாரோட அன்புல கட்டுப்பட்டு நிக்கிறான். இதே அடுத்த 4 வரிகள் இந்த பாசுரத்துல பார்த்தா கண்ணன் என்னெல்லாம் பண்றான், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். இந்த 3மே என்ன பண்றான், தாயாரோட சிபாரிசு பேர்ல தான் இந்த 3 செயல்களையும் கண்ணபிரான் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் பண்றான்றதும் இந்த பாடல்கள் மூலமா நமக்கு தெரிய வருது. இந்த கடைசி 4 வரிகள் இதை தான் நமக்கு காமிக்கிறது. இந்த தாயார் இந்த 3 தாயாரும், அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இவ 3 பேர் எப்படி பக்தர்களுக்கோசம், தன்னை அண்டின அடியவர்களுக்கோசம், ஜீவாத்மாக்களுக்கோசம் இவ 3 பேருமே போட்டி போட்டுட்டு புருஷாகாரம் பண்ணுவாளாம். அதாவது வைகுண்டத்துல நம்ம பார்க்குற காட்சி எப்படி இருக்குனாக்க, பரவாசுதேவனா ஆதிசேஷன் மேல பெருமாள் உட்காண்டிருப்பார். அங்க சேஷப்பீடத்துல பெருமாள் உட்காண்டிருப்பார். பெருமாளோட வலது பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார், அவதான் பெரிய பிராட்டி, அவதான் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், அவ உட்காண்டிருக்கான். பெருமாளோட இடது பக்கம் பார்த்தா ஸ்ரீ மகாலட்சுமி, இந்த ஸ்ரீதேவியோட அம்சபூதர்கள் தான் இந்த பூமாதேவியும் நீலாதேவியும். முதல்ல இந்த பக்கம் இடது பக்கத்துல பூமாதேவி உட்காண்டிருப்பா, பூமாதேவிக்கு பக்கத்துல பின்னாடி நீலாதேவி உட்காண்டிருப்பா. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த ஜீவாத்மா வருது, ஆச்சாரிய சம்பந்தத்தோட அந்த ஜீவாத்மா வரைச்சே பெருமாள் முதல்ல பார்ப்பான், இவன் எவ்வளவு குற்றம் பண்ணியிருக்கான், முதல்ல குற்றத்திற்கான தண்டனைலாம் அனுபவிச்சுட்டு வரட்டும், அப்புறம் இவனுக்கு நான் மோட்ச பிராப்தி தரேன் அப்படின்னு தான் பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த பண்ண பாவத்தினால பெருமாள் கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காராம். அப்போ முதல்ல ஸ்ரீதேவி தாயார் தான் என்ன பண்ணுவாளா, பெருமாள் சிபாரிசு பண்றா, புருஷாகாரம் பண்றா, ரெக்கமெண்டேஷன் பண்றா. இந்த பாருங்க குழந்தைன்னு வந்துட்டான், அவ்வளவுதான், இப்ப
இப்ப நம்மளை தேடி வந்துட்டான், இப்ப அவனுக்கு அந்த சரணாகதி அவன் பண்ணிட்டான், அதனால அவனுக்கு நீங்க மோட்ச பிராப்தி தரணும், நம்ம திருவடியில கைங்கரியம் பண்றதுக்கோசரம் வந்திருக்கு இந்த ஜீவாத்மா, அதனால அவனை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றச்சு, இல்ல அவன் குற்றம் பண்ணியிருக்கானே அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். குற்றம் பண்ணியிருக்கான், கரெக்ட் தான். இந்த இடத்துல இந்த எல்லா ஜீவாத்மாவும் பூமியில இருந்து குற்றம் பண்ணாதவர் யார் இருக்கார் அப்படின்னு தாயார் கேட்கிறார். அதனால அதெல்லாம் மன்னிச்சுட்டு இவனை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு ஸ்ரீதேவி தாயார் பெரிய பிராட்டி சொல்றாங்க. பெருமாள் என்ன பண்றாரு, இவ இப்படி சொல்லிட்டாலே, ஏன்னா தாயார் சொல்லிட்டா, தாயார் சிபாரிசு பண்ணிட்டா பெருமாளாலே அதை மீற முடியாது. அதனால இவர் என்ன பண்றார், இன்னும் தன்னோட ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் இப்படி திரும்பினா இந்த பக்கம் பூதேவி தாயாரும் சொல்றாளாம், பூமியில தப்புன்றது பண்றவா யார் இருக்கா அப்படின்னு பூமாதேவி கேட்கிறாளாம். அதுக்கப்புறம் என்னடா இவ்வளவு இப்படியே சொல்றான்னு சொல்லிட்டு அடுத்தது நீலாதேவிக்கோசரம் ஒரு பார்வை பாக்குறாராம் பெருமாள். நீலாதேவி இவன் ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்கா, இந்த தாயார் என்ன சொல்ல போறான்னு. இந்த தாயார் இவ 2 பேருக்கும் மேல ஒரு படி போறா. இந்த நப்பின்னை ஆகிய இந்த நீலாதேவி என்ன சொல்றானாக்க, குற்றம்னு ஒண்ணு இருக்கான்னு, குற்றம்னு ஒண்ணு இருந்தா தானே குற்றம் பண்றவர்களை மன்னிக்கணும், இல்ல குற்றமே செய்யாதவர்கள்னு அந்த பேச்சுக்கே இடம் வரும். குற்றம்ன்றதே ஒண்ணு இல்லையே, அப்படி இருக்கச்சு நீங்க எதுக்கோசரம் இதெல்லாம் நீங்க யோசிச்சு உட்காந்துகள், வந்த ஜீவாத்மாக்கு அடைக்கலம் கொடுங்கோ, சரணாகதி ஏத்துக்கோங்கோ, அவளுக்கு அந்த கைங்கரிய பிராப்தியை கொடுங்கோ அப்படின்றாலும் 3 தேவிமார்களும் அப்படி ஒருத்தருக்கு போட்டி போட்டு அப்படி புருஷாகாரம் பண்ணுவான்னு நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் அவளோட அந்த புருஷாகாரத்தை அப்படி மேன்மையை நமக்கு விளக்கி காமிக்கிறா. பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு இது பல பல கிரந்தங்கள்ல பாசுரங்கள் எல்லாம் கூட இந்த விசேஷ தத்துவத்தை நமக்கு விளக்கி நல்லா எடுத்து காமிச்சிருக்கா. அதாவது அந்த ஸ்ரீதேவி தாயார் என்ன சொல்லுவாளாக்க, தப்பு செய்யாதவர் யார் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாளாம். பூமாதேவி என்ன சொல்லுவாளாம், தப்பு செய்பவர் யார் அப்படின்னு கேட்பாளாம். நீலாதேவி என்ன சொல்லுவானா, தப்புங்கிறதே ஒண்ணு இல்லையே அப்படின்னு. எப்படி இந்த 3 தாயாரோட கருணையை பாருங்கள, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் போட்டி போட்டுன்னு இந்த ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கிற இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் தான் இந்த பாசுரத்தின் மூலம் நாம அனுபவிச்சோம். இனி வரப்போகும் பாசுரம் 20வது பாசுரம் 31 ஆரம்பிக்கும். அந்த பாசுரமும் ரொம்ப விசேஷமான பாசுரம், அதை நாளை அனுபவிக்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கநாதர் திருவடிகளே சரணம்.